சர்க்கம் 32. குச்சநாபன் கன்னிகைகள் வரலாறு. பிரம்மாவின் புத்திரரான குச்சன் என்பவர் நெடுங்காலம் தவம் செய்தவர். விரதம் தர்மங்களை முழுமையாக கற்றறிந்து அவற்றின்படி நடந்து வருபவர். சான்றோர்களால் சிறப்பாக கௌரவிக்கப்படுபவர். அவர் விதர்ப ராஜகுமாரி என்ற நற்குல மங்கையிடம் பலம் மிக்கவர்களான 4 குமாரர்களை உற்பத்தி செய்தார். அவர்கள் குச்சாம்பன், குச்சநாபன், அதூர்த்த ரஜஸ், வசு எனப்படுவார்கள். எல்லோரும் ஒளிமிக்கவர்களாகவும் உற்சாகம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். க்ஷத்ரிய தர்மமான மக்களை காப்பாற்றுதல் என்ற நெறியை பின்பற்ற செய்ய வேண்டும் என்று விரும்பிய குச்சன் அறநெறியில் நிற்பவர்களும் சத்தியம் பேசுபவர்களுமான தன் புதல்வர்களை பார்த்து, மகன்களே, ராஜ்யாதிகாரம் செய்யுங்கள், அப்படி செய்தால் உங்களுக்கு ஏராளமான புண்ணியம் கிடைக்கும் என்றார். தந்தை குச்சனின் சொற்களை கேட்ட மாமனிதர்களான அவர்கள் 4வரும் தனித்தனியாக 4 நகரங்களை நிர்மாணித்துக் கொண்டார்கள். மகாபலசாலியான குச்சாம்பன் கௌசாம்பி என்ற நகரத்தையும், தர்மாத்மாவான குச்சநாபன் மகோதயம் என்ற நகரத்தையும் ஏற்படுத்தினார்கள். மன்னன் அதூர்த்த ரஜஸ் தர்மாரண்யம் என்ற நகரத்தையும், மன்னன் வசு கிரிவிரஜம் என்ற சிறப்பான நகரத்தையும் தோற்றுவித்தார்கள். இப்போது நாம் தங்கியிருக்கும் இடம் சான்றோலில் சிறந்த வசுவினுடைய ராஜ்யம் வசுமதி ஆகும். நகரத்தை சுற்றிலும் 5 மலைகள் விளங்குகின்றன. மகத நாட்டில் உற்பத்தியாகி இங்கே பாய்ந்து வரும் அழகான இந்த நதியின் பெயர் சுமாகதி. இந்த நதியின் ஓட்டம் 5 மலைகளின் பள்ளத்தாக்குகளிலும் ஒரு மாலை போல அமைந்துள்ளதை பார். முற்காலத்தில் இருந்த வசு என்ற பேரரசருடன் இந்த மகாதி நதிக்கு தொடர்பு இருக்கிறது. இதுவும் மிகவும் தொன்மையானது. இந்த நதி தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு பகுதிகளுக்கு செல்கிறது. இதன் 2 கரைகளும் வளமான வயல்வெளிகள் இருப்பதால் தானியங்கள் ஏராளமாக உற்பத்தியாகின்றன. ராஜரிஷியான குச்சநாபன் கிருத்தாசி என்ற அப்சரஸ் பெண்ணை 100 கன்னிகைகளை உண்டாக்கினார். அந்த 100வரும் யவ்வன பருவத்தை அடைந்தவர்கள், நல்ல தோற்றமுடையவர்கள், சிறப்பாக அலங்காரம் செய்து கொண்டிருப்பவர்கள், மழைக்கால மின்னல் கூட்டத்தை போல பளியிடுபவர்கள், உயர்ந்த அணிகலன்கள் அணிந்திருப்பவர்கள். அவர்கள் ஆடிப்பாடி விளையாடும் பூங்காவிற்கு வந்து ஆடிப்பாடியும் இசைக்கருவிகளை இசைத்தும் எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் சர்வாங்க சுந்தரிகள். உலகில் அவர்களுக்கு ஒப்பான நற்தோற்றம் உடையவரே இல்லை. மேகக்கூட்டங்களிடையே கண் சிமிட்டும் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசிக் கொண்டிருந்தார்கள். எல்லா நற்குணங்களும் நிரம்பி அழகிய தோற்றம் யவ்வனம் பெற்றவர்களான அவர்களை பார்த்து எல்லா இடங்களிலும் உலவி வருகின்ற வாயுதேவன் இவ்வாறு சொன்னான்: நான் உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். மனைவிகளாக ஆகிவிடுங்கள். மனித தன்மையை நீக்கிவிடுங்கள். என்னை மணந்து கொண்டால் சகல சௌக்கியங்களையும் நீண்ட ஆயுளையும் அடைவீர்கள். இளமை என்பது ஸ்திரமில்லாதது. குறிப்பாக மானுடர்களுக்கு யவ்வனம் என்ற பருவம் குறுகிய காலமே உள்ளது. என்னை மணந்தால் முடிவே இல்லாத யவ்வனத்தையும் இரவாமையும் பெறுவீர்கள். பெருஞ்செயல்களையும் எளிதாகவே செய்யக்கூடிய வாயுவின் சொற்களை கேட்டு அதை அலட்சியப்படுத்தி 100 பெண்களும் பின்வருமாறு பதில் கூறினார்கள்: எல்லா பிராணிகளின் உடலின் உள்ளும் மூச்சு காற்றாக போய் வந்து கொண்டிருக்கும் தங்கள் அளவற்ற பிரபாவத்தை நாங்கள் அறிவோம். தேவதோத்தமரே, எங்களை விவாகம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்லி எங்களை ஏன் அவமதிக்கிறீர்கள்? நாங்கள் எல்லோரும் குச்சநாபனின் புதல்விகள், மனிதர்கள்தாம். நீங்கள் தேவனாகவே இருந்தாலும் உங்களுக்கு சாபம் கொடுத்து பதவி நீக்கம் செய்ய எங்களால் முடியும். ஆனால் முயன்று பெற்ற தவ ஆற்றலை காப்பாற்றிக் கொள்ளவே விரும்புகிறோம். ஆத்திரப்பட்டு உங்களுக்கு சாபம் கொடுத்து அதனால் எங்கள் தவச்சேமிப்பின் ஒரு பகுதியை இழக்க விரும்பவில்லை. மூடனே, வாய்மை தவறாத எங்கள் தந்தைக்கு தெரியாமல் காமவசப்பட்டோ அல்லது பலாத்காரம் போன்ற வேறு காரணங்களாலோ நாங்களே எங்களுக்கு விருப்பமான ஆடவனை தேர்ந்தெடுக்கும் கெட்ட காலம் ஒரு காலம் ஏற்படாது. எங்கள் தந்தைதான் எங்களுக்கு தலைவர், எங்களின் மேலாத தெய்வம். அவர் யாருக்கு எங்களை கொடுக்கிறாரோ அவர்தான் எங்கள் கணவர். அவர்களுடைய பதிலை கேட்டு மிகவும் கோபம் கொண்ட வாயுதேவன் அவர்களுக்குள் புகுந்து எல்லா உடல்களையும் நொறுக்கி தள்ளினான். வாயுவினால் உடல் சீர்குலைக்கப்பட்ட அந்த பெண்கள் மனம் கலங்கி வெட்கம் சூழ கண்களில் நீர் மல்க அரசர் மாளிகைக்குள் புகுந்து தரையில் வீழ்ந்தார்கள். தன்னுடைய பாசத்திற்கு உரியவர்களும் இறங்கத்தக்கவர்களும் அழகானவர்களுமான பெண்கள் எல்லோரும் கூனிகளாக மாறிவிட்டதை கண்டு சித்தம் கலங்கி மன்னர் கேட்டார்: புதல்விகளே, என்ன நடந்தது? உங்களை இப்படி அவமானப்படுத்தி தர்மத்தை அவமதித்தவன் யார்? யாரால் கூனிகளாக்கப்பட்டீர்கள்? எல்லோரும் சுருண்டு கிடக்கிறீர்களே தவிர வாய் திறந்து பேச மாட்டேன் என்கிறீர்களே. குமாரத்திகளே, இகழத்தக்க இந்த செயல் யாரால் செய்யப்பட்டது?
என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு அரசர் கேட்டுவிட்டு நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு பதிலை கேட்க காத்திருந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 32வது சர்க்கம் முற்றிற்று.